ஸ்ரீ சுந்தரகாண்டம் 50வது சர்க்கம். ஹனுமான் சொன்ன புத்திமதி. வீரமுள்ள அந்த உயர்ந்த வானரர் சக்தி வாய்ந்த 10 தலைகள் கொண்ட ராவணனின் முகத்தை நேராக பார்த்து சற்று கூட தயக்கமோ பயமோ இல்லாமல் அவனிடம் இவ்வாறு கூறினார். அரக்கர்களின் அரசனே, நான் சுக்ரீவனின் கட்டளைப்படி உன் அரண்மனைக்கு வந்திருக்கிறேன். தன் நண்பர்களிடம் அன்புள்ளவரான அந்த வானர அரசர் உன் நலனை பற்றி விசாரிக்கும்படி என்னிடம் கூறினார். உன் நெருங்கிய நண்பரும் உயர்ந்தவருமான சுக்ரீவரின் வார்த்தைகளை கேள். தர்மத்திற்கும் உலக நன்மைக்கும் உகந்த அந்த வார்த்தைகள் வருமாறு. இந்திரனுக்கு நிகரான தசரதர் என்ற ஒரு மாபெரும் அரசர் இருந்தார். அவர் இந்த உலகத்திற்கே ஒரு தந்தையாகவும் தேர்கள், யானைகள் மற்றும் குதிரைகள் கொண்ட ஒரு பெரிய சேனைக்கு தலைவராகவும் இருந்தார். சக்தியும் மேன்மையும் உயர்வும் கொண்ட எல்லோர் மனதுக்கும் இனிமையானவரான அவரது மூத்த புதல்வர் தன் தந்தையின் கட்டளைப்படி தர்மத்தின் கோட்பாடுகளின் அடிப்படையில் தன் தம்பி லக்ஷ்மணர் மற்றும் மனைவி சீதை ஆகியோருடன் காட்டில் வசிக்கும்படி நேர்ந்தது. அவர்கள் தண்டகாரண்யத்தில் வசித்து வந்தார்கள். அவர்கள் காட்டில் வசித்து வந்தபோது தன் கணவரை விட்டு பிரியாத ஜனகரின் மகளான அவரின் அன்பு மனைவி ஒரு நாள் காணாமல் போய்விட்டார். தன் சகோதரனுடன் சேர்ந்து அவரை தேடிக்கொண்டிருந்த அந்த இளவரசரான ஸ்ரீ ராமபிரான் ரிஷியமுக மலைக்கு வந்து சுக்ரீவரின் நட்பை பெற்றார். அன்னை சீதையை தேடும் பணியில் ஈடுபடுவதாக அவருக்கு சுக்ரீவர் வாக்களித்தார். வானரர்களின் நாட்டை சுக்ரீவருக்கு பெற்று தருவதாக ராமர் அவருக்கு வாக்களித்தார். அதை நிறைவேற்றும் வகையில் அவர் போரில் வாலியை கொன்று சுக்ரீவரை வானரர் நாட்டின் வானரர்களுக்கும் கரடிகளுக்கும் தலைவராக ஆக்கினார். வானர அரசர் வாலியை முன்பு நீ அறிந்திருக்கிறாய். அந்த வானரர் போரில் ராமரால் ஒரு அம்பால் கொல்லப்பட்டார். தன் வாக்கை எப்போதும் காப்பாற்றுபவரான வானர அரசர் சுக்ரீவர் முழு வேகத்தில் அன்னை சீதையை தேடும் பணியை மேற்கொண்டு அந்த பணியில் வானரர்களை எல்லா திசைகளிலும் அனுப்பியுள்ளார். லட்சக்கணக்கான குரங்குகள் இப்போது எல்லா திசைகளிலும் பூமிக்கு மேலேயும் கீழேயும் வானத்திலும் சீதையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் சக்தி வாய்ந்த சிலர் வலுவில் கருடனுக்கு ஒப்பானவர்கள். இன்னும் சிலர் வேகத்தில் காற்றை போன்றவர்கள். காற்றை போலவே எந்த இடத்தையும் தடையின்றி விரைவாக சென்றடையக்கூடியவர்கள். நான் வாயுவின் மைந்தனான ஹனுமான் அன்னை சீதையை கண்டுபிடிக்கும் பொருட்டு 100 யோஜனை அகலமுள்ள இந்த சமுத்திரத்தை கடந்து நான் இங்கு வர நேர்ந்தது. எல்லா இடங்களிலும் தேடிய பின் கடைசியாக ஜனகரின் மகளான அந்த இளவரசியை நான் உன் அரண்மனையில் கண்டுபிடித்தேன். உயர்ந்தவனே, நீ தர்மத்தின் நுணுக்கங்களை நன்கு அறிந்தவன். நீ தவம் செய்து அதனால் பெரும் பலன்களை அடைந்தவன். எனவே மற்றவர்களின் மனைவிகளை கடத்தி சிறை வைத்திருப்பது உனக்கு உகந்ததல்ல. உன்னை போன்ற அறிவுள்ளவர்கள் தர்மத்திற்கு எதிரான செயல்களை கண்மூடித்தனமாக தொடர்ந்து செய்ய மாட்டார்கள். ஏனெனில் அத்தகைய செயல்கள் முழு அழிவு உட்பட பல அபாயங்களை விளைவிக்கும். ராமரின் கோபத்துடன் சேர்ந்து லக்ஷ்மண சுவாமியின் அதிரும் அம்புகளையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் தேவர்களிலோ அசுரர்களிலோ யார் இருக்கிறார்கள்? ஆகையால் அரசனே, ஸ்ரீ ராமபிரானுக்கு தீங்கு விளைவித்த பின் நிம்மதியாக இருக்கக்கூடியவர் இந்த 3 உலகங்களிலும் யார் இருக்கிறார்கள்? அவ்வாறு செய்யக்கூடியவர் யாருமே இல்லை. எனவே தர்மத்தின் வழிமுறைகளின் படியும் உனக்கு எல்லையற்ற நன்மைகள் விளைவிக்கும் விதமாகவும் உன் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3ஐயும் கருதி உன் நன்மைக்காக நான் கூறும் வார்த்தைகளை கேட்பாய். மனிதர்களுள் மேம்பட்டவரான ஸ்ரீ ராமபிரானிடம் ஜனகரின் மகளான சீதையை ஒப்படைத்துவிடு. அந்த உயர்ந்த பெண்மணியை நான் கண்டுவிட்டேன். இந்த கடினமான செயலை நான் செய்துவிட்டேன். இதன் தொடர்பாக என்ன செய்ய வேண்டும் என்பது ஸ்ரீ ராமபிரானால் தீர்மானித்து செயல்படுத்தப்பட வேண்டிய விஷயம். விவரிக்க முடியாத சோகத்தில் அன்னை சீதை ஆழ்ந்திருப்பதை நான் பார்த்தேன். அவரை உன்னிடத்தில் வைத்திருப்பது 5 தலை நாகத்தை வைத்திருப்பதை போல என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை. அதிக அளவில் உட்கொள்ளப்பட்ட விஷ உணவை ஜீரணிக்க முடியாது என்பது போல் அந்த பெண்மணியை தேவர்கள் அசுரர்களுள் எவராலும் பெற முடியாது.
புலன்களை கட்டுப்படுத்தியும் தர்மத்தை பின்பற்றியும் நீ அடைந்த நீண்ட ஆயுள் என்னும் பெரும் பேச்சை குறைத்து கொள்ளும் செயலில் நீ ஈடுபடுவது முறையல்ல. உன் தவத்தின் சக்தியால் நீ தேவர்களாலும் அசுரர்களாலும் கொல்லப்பட முடியாதவனாக இருப்பதாக உனக்கு ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கிறது. அந்த நிலையிலும் நான் குறிப்பிடப் போகும் அபாய நிலைகளை உன்னால் சரி செய்ய முடியாது. சுக்ரீவர் தேவரும் அல்ல, மனிதரும் அல்ல, ராட்சசரும் அல்ல, தானவரும் அல்ல, கந்தர்வரும் அல்ல, யட்சரும் அல்ல, பன்னகரும் அல்ல. அவர் குரங்குகளின் அரசர். ராமபிரான் ஒரு மனிதர். அரசனே, இந்த சூழ்நிலையில் நீ எப்படி உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறாய்? அதர்மத்தின் விளைவுகளை ஒருவன் செய்த தர்மத்தின் பலன்களால் வெற்றி கொள்ள முடியாது. தர்மத்தின் பலன்களும் அதர்மத்தின் விளைவுகளும் தனித்தனியே அனுபவிக்கப்பட வேண்டும். பிராயச்சித்தமோ அல்லது பரிகாரமோ தான் அதர்மத்தின் விளைவை போக்க முடியும். நீ உன் தர்மத்தின் பலன்களை முன்பே அனுபவித்து விட்டாய். அதில் எனக்கு ஐயமில்லை. நீ இப்போது செய்யும் அதர்மத்தின் விளைவுகளால் விரைவிலேயே வீழ்த்தப்பட போகிறாய். ஜனஸ்தானம் அழிக்கப்பட்டது, வாலி கொல்லப்பட்டது. சுக்ரீவருக்கும் ஸ்ரீராமபிரானுக்கும் இடையிலான ஒப்பந்தம் இவற்றை கருத்தில் கொண்டு உன் நலனுக்கு உகந்தது எது என்பதை நீயே முடிவு செய்து கொள். குதிரைகள், தேர்கள், யானைகள் கொண்ட சேனைகளால் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இலங்கை நகரை அழிக்க நான் மட்டுமே போதும். அதற்கு தேவையான சக்தி என்னிடம் இருக்கிறது. ஆனால் இது ஸ்ரீராமபிரானின் விருப்பத்திற்கு இசைந்ததல்ல. சீதையை கடத்தி சென்றவர்களின் அழிவு தன்னால் ஏற்படும், தன் கையாலேயே ஏற்படும் என்று கரடிகள் மற்றும் குரங்குகள் கூடியிருந்த அவையின் முன்பு ஸ்ரீராமபிரான் சபதம் செய்திருக்கிறார். ஸ்ரீராமருக்கு தீங்கு செய்தவர்கள் எவரும் பிழைத்திருக்க முடியாது. ஸ்ரீராமருக்கு துன்பம் விளைவித்து விட்டு அமைதியாக வாழ முடியும் என்று இந்திரனால் கூட நினைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது உன்னை போன்றவர்களை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? அன்னை சீதை என்று நினைத்து நீ சிறை வைத்திருக்கும் பெண்மணி உன் இலங்கை தேசம் முழுவதையும் அழிக்கப் போகும் சக்தியின் உருவம் என்பதை உணர்ந்து கொள். எனவே அன்னை சீதையின் வடிவில் உள்ள பாசக்கயிற்றின் சுருக்குகளை உன் தலையை நுழைத்து கொண்டு உனக்கே நீ தீங்கிழைத்து கொண்டிருக்கும் போது அந்த தீங்கு உனக்கு போதுமானது. நீ இதோடு நிற்கட்டும். இப்போது உன் நலனுக்கு எது உகந்ததோ அதை செய்வாய். இந்த இலங்கை நகரம் அதன் எல்லா மாளிகைகளுடனும் சீதையின் பிரகாசத்தால் எரியூட்டப்பட்ட மற்றும் ராமபிரானின் கோபத்தால் துன்பத்திற்கு உள்ளான ஒரு நகரமாக ஆகிவிட்டது என்பதை இப்போதாவது நீ உணர்ந்து கொள்வாய். உன் நண்பர்கள், அமைச்சர்கள், உறவினர்கள், சகோதரர்கள், பிள்ளைகள், உனக்கு நெருக்கமானவர்கள் ஆகியோரையும் உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விஷயங்கள், மனைவிகள் மற்றும் இந்த நகரம் ஆகியவற்றையும் அழிவிற்கு இட்டு செல்லாதே. அரக்கர்களின் அரசனே, ஸ்ரீராமபிரானின் ஊழியனும் அவருடைய தூதனாக அனுப்பப்பட்டவனுமான என்னால் உனக்கு தர்மத்தின் அடிப்படையில் கூறப்பட்ட யோசனையை ஏற்று அதன்படி நடப்பாயாக. ஸ்ரீராமபிரான் எல்லா உலகங்களையும், பஞ்சபூதங்களையும், எல்லா அசைவையும் மற்றும் அசையா பொருட்களையும் உடனடியாக அழிக்கவும் அவற்றை மீண்டும் உருவாக்கவும் வல்லமை பெற்று அவர் ஒரு அமானுஷ்ய பிறவி ஆவார். அவருடைய சக்தி அப்படிப்பட்டது. சக்தியில் விஷ்ணுவுக்கு நிகரான ராமபிரானை போரில் சந்திக்க அவருக்கு இணையானவர் தேவர்களிலோ, அசுரர்களிலோ, மனிதர்களிலோ, யக்ஷர்களிலோ, ராட்சசர்களிலோ, வித்யாதரர்களிலோ, கந்தர்வர்களிலோ, ஊரகர்களிலோ, சித்தர்களிலோ, கிண்ணறர்களிலோ, பறவைகளிலோ, சுருக்கமாக சொல்வதென்றால் எல்லா உலகங்களிலும் உள்ள எல்லா ஜீவராசிகளிலும் யாரும் இல்லை. பேரரசரும் எல்லா உலகங்களுக்கும் நாயகருமான ஸ்ரீராமபிரானுக்கு இப்படி ஒரு அவமரியாதையை செய்த பின் இந்த உலகில் நீ உயிர் பிழைத்திருக்கும் வாய்ப்பு சிறிதும் இல்லை. அரக்கர்களின் அரசனே, எல்லா தேவர்களும் அசுரர்களும் கந்தர்வர்களும் வித்யாதரர்களும் ஒன்று சேர்ந்தாலும் 3 உலகங்களுக்கும் தலைவரான ஸ்ரீராமபிரானுக்கு அவர்கள் இணையாக மாட்டார்கள். ஸ்ரீராமபிரான் போரில் அழிக்க உறுதி பூண்ட ஒருவனுக்கு 4 தலைகள் கொண்ட
தானே உருவான பிரம்மா, முப்புரத்தை எரித்த சிவன், தேவர்களின் தலைவனும் பிருத்திரனை அழித்தவருமான இந்திரன் இவர்களால் கூட பாதுகாப்பு அளிக்க முடியாது. அந்த வானரரின் இந்த வலுவான விவேகமுள்ள தனக்கு பிடிக்காத வார்த்தைகளை கேட்டு தனக்கு இணை எவரும் இல்லாத 10 தலை கொண்ட ராவணன் கோபத்தினால் கொதித்தவனாக தன் கண்களை உருட்டி வானரரை கொல்லும்படி உத்தரவிட்டான். 50வது சர்க்கம் நிறைவடைந்தது.